ஐஆர்சிடிசி இன்றைக்கி புதுசாக ரயில் ஒன்று ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே காட்டுற யூடிஎஸ் வேர் இஸ் மை ட்ரெயின் ரயில் ஒன்று இது எல்லாத்தையும் பண்ணுறத இந்த ஒரே ஆப் மூலமாக நீங்கள் பண்ணலாம். வாங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோருக்குள்ள உள்ளே போய் ரயில் ஒன்றுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் வரும். முதல்ல வருது பார்த்திங்கன்னா ரயில் ஒன். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆப் தேவைப்பட்டுச்சு. இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆப் எப்படின்னா ரயில் ஒன்று, வேர் இஸ் ஒரு ட்ரெயின், யூடிஎஸ், லோக்கல் ட்ரெயின் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதை கம்பைன் பண்ணி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது. சில பக் இருக்குது, நான் சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு காட்டும். ஸோ நீங்கள் அந்த யூடிஎஸ் அதுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு இதுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு, ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப் நோட்டிஃபிகேஷனில் ஒரு மேப் எல்லாத்தையும் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் யூடிஎஸ் ஆப்பெல்லாம் ஒர்க் ஆகும். இதை டினை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே போய்ட்டு ஒவ்வொன்றுக்கும் நோட்டிஃபிகேஷன் காட்டும், கொடுத்துக்குங்க. இதில் பாருங்கள், ரிசர்வ்டு, அன்ரிசர்வ்டு, பிளாட்ஃபார்மு, சி ட்ரெயின்ஸு, பிஎன்ஆர், கோச் பொசிஷனு, ட்ராக்கே ட்ரெயின், ஃபுட்டு எல்லாத்தையுமே இந்த சிங்கிள் ஆப்லேயே பண்ணலாங்க. நீங்கள் இதுக்காக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு வேரிஸ்மேருக்கு வந்து ட்ரெயின் எங்கே போகுதுங்கிறதுக்காக ஒரு ஆப் வச்சுருப்போம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப் போதும் உங்களுக்கு. வாங்க ஒன்றுனா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிசர்வ் ட்ரெயின் பண்ணுவோம், அதாவது லாங் ஜேர்னி. ரிசர்வ்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் கொடுத்துங்க. நான் கோயம்புத்தூர் மாஸ்லேருந்து கோயம்புத்தூர் கொடுக்குறேன். சிபிஇ சீட்ஸ் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் சும்மா சர்ச் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆகஸ்ட்டில் போய்ட்டு 13 டேட்டு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். 20 கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எல்லா ட்ரெயின் ஆப்ஷனும் இதுலேயும் வருது. கம்பைன் பண்ணி சூப்பராக வந்திருக்கு. சிபி இன்டர்சிட்டியில் சீட் பார்ப்போம். 918 ருபீஸ் டிக்கெட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே கொடுத்துக்கலாம். அடுத்து கொடுத்திங்கன்னா பேமெண்ட் பேஜ் போயிடும். பேமெண்ட் பேஜ் போனாலும் உங்களுக்கு காட்டாது அந்த ஆப் கண்ட்ரோல் மூலமாக. அடுத்து அன்ரிசர்வ்டு ட்ரெயின் ட்ரை பண்ணுறேன். கிண்டியிலேருந்து தாம்பரம். ப்ரொசீட் கொடுக்குறேன். ஒரு டிக்கெட்டு புக் நவ் கொடுக்குறேன். இதில் பாருங்களேன், அந்த வாலெட் இருக்கிற மணி இது அப்படியே இதுக்கு கம்பைன் ஆகி வந்துருச்சுங்க. புக் பண்ணதுக்கப்புறம் வராது. ஏன்னா நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ எதுவுமே பண்ண முடியாது. தரமாக ஒர்க் ஆகுது ஆப்பு. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 16053 திருப்பதி எக்ஸ்பிரஸ் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். 1ஆம் தேதி தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை நேற்றே போனது ட்ரெயின். இங்கே வந்து கரண்ட் லைவ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க. 2 மினிட்ஸ் டிலேயில் போயிருக்குது. 6 o'clock ஷார்ப்பாக ரீச் ஆகிருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பிஎன்ஆர் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுவோம். பிஎன்ஆரில் போய்ட்டு பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நீங்கள் பிஎன்ஆர் நம்பர் வந்து டிஜிட் கொடுத்ததுக்கப்புறம் ஷோ ஸ்டேட்டஸ் கொடுங்க. நான் இது வந்து பெங்களூருக்கு போட்டு வச்சது பாருங்கள், சூப்பராக காட்டுது. இதுவும் என்னோடய கன்ஃபார்ம் டிக்கெட்டு நான் பெங்களூருக்காக போட்டது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பை.